அதிகமாக பாதிக்காது. சின்ன சின்ன விஷயங்களில் பாதிக்கும், இருந்தாலுமே அது நல்ல பாதிப்பாகத்தான் இருக்கும். ஒரு பிரிவு இருக்குது அப்படின்னா அந்த பிரிவு பணம் வரக்கூடியதாக அல்லது படிப்பை தரக்கூடியதாக அப்படி தான் இருக்கும். ஒரு பிரிவு இருக்குது, வீட்டிலேருந்து நம்ம பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னா வெளிநாடு போகிறோம் அப்படின்னா ஒன்று படிப்புக்காக வெளிநாடு போவோம், பிஸ்னஸ் சம்மந்தமாக வெளிநாடு போவோம், இல்லை டூருக்காக வெளிநாடு போவோம். அது நமக்கு பிரிவு தான். ஆனால் வீட்டை விட்டு பிரிஞ்சிருக்கும், ஆனாலும் அது நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் ஒரு நல்ல பண புழக்கத்தையும் நமக்கு ஏற்படுத்தும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. இப்போ பார்ப்போம். அதாவது மார்ச் மாதம் 6ஆம் தேதி நிகழக்கூடிய சனிப்பெயர்ச்சி. சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்திற்கு இடம்பெயர்கிறார். இது நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஏன்னா நம்ம ஃபாலோ பண்ணுறது இப்போ நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கோம், திருநள்ளாறில் இப்போ தான் சனிப்பெயர்ச்சி கொண்டாடுறாங்க. அதனால் இதையும் ஃபாலோ பண்ணிப்போம். அது முன்னாடி நான் வேற ஒரு காணொலியில் சொல்லியிருக்கேன். சனிப்பெயர்ச்சியில் ஏன் அது முதல்ல பகவான் சனி பகவான் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்தார். அந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிசாரமாக வந்து திரும்பவும் வக்கரமாக போயிட்டு திரும்பி வந்திருக்கார். அதனால் அவங்க எப்போ வந்தாலும் அதைத்தான் கொண்டாடுகிறார்கள். நாம எப்படின்னா பர்மனெண்ட்டாக ஒருத்தர் இங்கே வந்து இருக்கார் இல்லையா, அந்த பர்மனெண்ட்டாக தான் நம்ம கொண்டாடுறோம். இது இப்போ தான் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி. இது சனி பகவான் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களில். பூரட்டாதி வந்து குருவனுடைய கால், பூரட்டாதி உத்திரட்டாதி, உத்திரட்டாதி சனியனுடைய கால், ரேவதி வந்து புதனுடைய கால். மூன்றுமே அற்புதமான ராசிகள். அதாவது பூரட்டாதி குரு